நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி கோவில்பட்டி விலாக் பார்த்துடலாமா? ஆமாங்க, கோவில்பட்டி வந்திருக்கேன். கோவில்பட்டின்னொன்னே கடலை மிட்டாய் எல்லாருக்கும் ஆசை வந்துடும். கடலை மிட்டாய் பிடிக்காதவங்களே இருக்காது. ஆனால் இந்த விலாகில் நீங்கள் வரலாற்று சிறப்புமிக்க பல இடங்களை பார்க்க போகிறீங்க. அழகழகான கோயில்கள் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் பம்பரமாக இயங்கி நான் பார்த்த இடங்களை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். தமிழகத்தின் எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு நானும் மாயாவும் வந்திருக்கோம். மேலே மலை மேலே இந்த பாறை மேலே போகணும். இது ஒரு குடைவரை கோயில். இந்த கோயிலை பற்றியான விவரங்களை நான் மேலே ஏறி அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு பெரிய ட்ரெக்கு தான். இப்போ மணி 10 ஆகுது. இந்த ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ண 2 ஹவர்ஸாவது ஆகும். சமணர்களோட படுகையும் மேலே இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த கழுகுமலை அப்படிங்கிற இடத்துல தான் வெட்டுவான் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டுவான் கோவில் தான் தமிழகத்தின் எல்லோரான்னு அழைக்கப்படுது. மேலும் சுவாரஸ்யமான விவரங்கள்லாம் நான் மேலே போய் சொல்கிறேன். இந்த அம்மா எல்லா இடத்துக்கும் கிளம்பிடுவாங்க ஜம்முன்னு. வெயிலில் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வரணும். இங்கே ஒன்றும் பெருசால் அரவம் இருக்கிற மாதிரி தெரில. ஒரு முருகப்பெருமான் ஆலயம் இங்கே இருக்குது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் இல்லையா, அதனால் அவரும் இங்கே இருக்கார். மலையிலேயே அழகாக படிகள் அமைச்சிருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. தொல்லியல் ஆராய்ச்சித்துறை இந்த கோயில் பற்றி குறிப்புகள் கொடுத்துருக்கிறது தான் இங்கே இருக்குது. நல்ல வெயில் அடிக்குது. கரடு முரடான பாறைகள். ஜெயின் தர்ஷனுக்கான ஒரு இடம்ன்ட்டு இந்த ரூட்டை போட்டிருக்காங்க. இப்படி படிகள் ஏறி வந்தால் இங்கே கூட ஒரு 2 படி இந்த மேட்டை ஏறுறதுக்காக சின்னதாக செதுக்கி வச்சுருக்காங்க. கடன்னு ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் ஏறி வந்தாச்சு. இங்கே ஒரு சுனை மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த பக்கம்தான் முருகர் கோயில்னு நினைக்கிறேன். 25% தான் கடந்திருக்கோம். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த வெட்டுவான் கோவிலில் இந்த பாறைகளை எல்லாம் செதுக்கிறதுக்கு உளி வச்சு அடித்து உடச்சி செதுக்கிறதுக்குள்ளே பெரிய படாத பாடு பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பாறைக்கு கீழே ஒரு செடி எப்படி அனாயாசமாக முட்டி மோதி வெளியில் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பரில். இதை தான் அவ்வை பாட்டி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற விஷயம், பாடுபட்டு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த செடி மாதிரி அனாயாசமாக சில விஷயங்களை பண்ண முடியும். அணுகுமுறை தான். இந்த பாறைகள்லாம் எப்படி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. பட் சம்திங் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் வியூவோடு பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. கீழ்ப்பகுதியில் நிறைய குடியிருப்புகள் அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்க்குறோம். மாலை வேளையில் வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை ரொம்ப அதிகாலையில் வரணும். கொஞ்சம் வெயில் தாக்கம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டோம், சமணர் படுகைக்கு போயிட்டோன்னா நமக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. பாறையை உடைக்கிறதுக்காக மார்க் பண்ணி இப்படி உடைச்சிருக்காங்க. அவ்வளோதான். இந்த சமணர்கள் படுகைக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் பார்க்குறதுக்கு மேலே போக முடியல, மூச்சு வாங்குது. இங்கே தான் நிழல் இருக்குது. கொஞ்சம் உட்காந்துட்டு மேலே போய் கோயில் இருக்குது, அதையும் தரிசனம் பண்ணலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சிற்பங்கள் எல்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க. 32 சுற்று வட்டார கிராமத்துலேருந்து சமண பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சமண மதத்தை தழுவி இருந்த பெரியவர்கள்லாம் இந்த உருவங்களை செதுக்கியிருக்காங்கன்றது தான் கல்வெட்டில் போட்டிருக்கு. தீர்த்தங்கரர்கள் மாதிரி இவங்கெல்லாம் பார்க்க தெரியுறாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த சிலை நம்முடைய பெண் தெய்வத்தோட சிலை மாதிரி தெரியுது. பத்மாவதின்னு சொல்கிறாங்க இங்கே. ஆனால் எனக்கு லலிதாம்பிகை மாதிரியும் ரமாவாணி சாமரம் வீசுகிற மாதிரி என்னுடைய பார்வையில் ஒரு தோற்றம் வருது. கழுகுமலை வெட்டுவான் கோவில் அப்படிங்கிறது எப்படி முருகப்பெருமான் ஆலயம் இங்கே இருக்கோ, சமண படுகையும் ரொம்ப சிறப்பாக இங்கே பெயர் பெற்றதாக இருக்குது. சமண படுகைனா என்ன அர்த்தம்னா, சமணர்களுடைய பள்ளிக்கூடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்ல போகிற சமணர் பள்ளி பற்றியான சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு போரிங்காக இருக்கலாம், சில பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்கலாம். இறந்து போன
தன்னுடைய தந்தை, தாய், மகன், மகள் இவங்களோட நினைவாக தான் இந்த உருவங்கள் எல்லாம் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இந்த கல்வெட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சமண துறவிகளெல்லாம் குறவர், குறவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பெண் துறவிகளும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கள குறத்தியார்னு அழைச்சிருக்காங்க. இவங்களுடைய சீடர்கள் ஆணாக இருந்தால் மாணாக்கர் அப்படின்னும், பெண்ணாக இருந்தால் மாணாத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்படி நிறைய தகவல்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் வட்டெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு அந்த விஷயங்களை தான் இங்கே இருக்கக்கூடிய போர்டில் தொல்லியல் துறை தமிழில் அதை நல்ல ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயமாக இங்கே கொடுத்துருக்காங்கன்றத சொல்ல முடியுது. இந்த சிற்பங்கள் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. சமணர் படுகையை ஒட்டியே ஒரு ஐயனார் கோயில், நாட்டார் வழிபாட்டு தெய்வமாக இங்கே ஊர் மக்கள்லாம் திருவிழா கொண்டாடுற வகையில் மலைக்கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த ஐயனார் கோயிலை நல்ல விஸ்தீரணமாக எடுத்து கட்டும்போது சமணர் படுகையில் பாதி பின்பக்கம் மறைஞ்சிருது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. தமிழகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை தொடங்கி இன்னும் அதை காட்டலையேன்னு தோணலாம். ஒருவேளை காட்டின சமணர் படுகை தான் தமிழகத்தின் எல்லோரான்னு சொல்கிறாங்களான்னு தோணலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதாங்க தமிழகத்தின் எல்லோரான்னு சொல்லக்கூடிய இடம். கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டு பாதியில் நின்று போச்சு. ஆனால் இது நிறைவாக இருந்ததுன்னா எல்லோராவை விட மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த குடைவரை கோயில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. பிள்ளையார் எப்படி ஏகாந்தமாக உள்ளே உட்காந்துருக்காரு பாருங்க. முன்னாடி இந்த பிள்ளையார்லாம் பிரதிஷ்டை ஆகாமல் இருந்திருக்கு. சிவன் கோயிலாக கட்ட ஆரம்பித்து ஆனால் நிறைவடையாமல் பாதியில் இது மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒற்றை கல்லில் குடஞ்சி மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம வீடெல்லாம் கட்டும்போது அடிவாரத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம், அஸ்திவாரம் போட்டு அப்படியே வீட்டை எழுப்புவோம். இது அப்படி இல்லை, ஒரு பெரிய பாறையை குடஞ்சி மேலேருந்து டாப்லேருந்து கீழே கொண்டு வந்து சேர்ப்பாங்க. பாதியில் இந்த கோயில் நின்றுடுச்சு. அதுக்கு போர் காரணமாக இருக்கலாம், இல்லை அரசாங்கம் மாறினது காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனில் பாதியில் இந்த கோயில் நின்று இன்கம்ப்ளீட்டாக ஆனதுனால இந்த எல்லோரா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிருச்சு. இல்லைனா நம்மளுடைய தமிழகத்தினுடைய மன்னர்களுடைய அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருந்திருக்குன்றது தான் தமிழகத்தின் எல்லோரா வெட்டுவான் கோவில் கழுகுமலையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை பார்க்கும்போது நமக்கு தோணக்கூடிய ஒரு உணர்வாக இருக்குது. கழுகுமலை வெட்டுவான் கோவில் ஒரு பள்ளத்துக்குள்ளே, ஏன்னா ஒரு பாறையை குடஞ்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பிரதட்சணம் வரும்போது ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சத்தை பார்க்க முடிஞ்சுது. அழகழகான சிற்பங்களை பார்த்து ரசிச்சுட்டு நான் வந்தேன். நீங்களும் கட்டாயம் கழுகுமலை வெட்டுவான் கோவிலை ஒரு முறையாவது வாழ்க்கையில் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்திருக்கிறது கழுகாச்சல மூர்த்தி அப்படிங்கிற முருகப்பெருமான் ஆலயம். கழுகுமலை வெட்டுவான் கோவில் அடிவாரத்திலேயே கழுகாச்சல மூர்த்தி முருகப்பெருமான் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு குடைவரை கோயில், பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. ராமாயணத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு கோயிலாக இருக்குது. ராமாயணத்தில் நம்ம ஜடாயுங்கிற பறவையை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ராவணன் சீத்தையை கடத்திட்டு போக முயற்சி எடுக்கும்போது ஜடாயுங்கிற பட்சிராஜன் ராவணனோட போரிட்டு தன்னுடைய சிறகுகள்லாம் வெட்டப்பட்ட நிலையில் கீழே விழுந்ததாகவும், முருகப்பெருமான் அந்த பறவைக்கு முக்தி மோட்சம் அளித்த ஸ்தலம் அப்படின்னு இந்த கோயிலுடைய தலபுராணம் இருக்குது. இந்த கோயிலில் ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி சன்னதியெல்லாம் பார்க்க முடியுது. அழகழகான ஓவியங்கள் அங்கங்கே வரைஞ்சி போட்டிருக்காங்க. பெரிய மயில் மீது முருகப்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம கர்ப்ப கிரகத்தில் பார்க்கும்போது கண்களில் கண்ணீர் வந்துடுது. கழுகுமலை வெட்டுவான் கோவிலுக்கு 2வது முறையாக நான் வந்திருக்கேன். இந்த முறை தான் கழுகாச்சல மூர்த்தியுடைய திவ்ய தரிசனத்தை பார்க்க முடிஞ்சுது. அழகான குளம், அழகான அமைப்போடு இந்த கோயில் இருக்குது. நிச்சயமாக விசிட் பண்ணுங்கள். என்னுடைய கோவில்பட்டி பயணத்தில் சிவகாசியையும் இணைச்சிட்டேன். சிவகாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
வடக்குல காசி, தெற்குல தென்காசி, நடுவுல சிவகாசி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லேடையாக சொல்லக்கூடியது கேள்விப்பட்டிருக்கோம். அழகான கோயில். எல்லா கோயிலுமே அழகாக தாங்க இருக்குது. ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமான தனித்துவத்தோடு தனி அழகோடு தெரிகிறத பார்க்க முடியுது. இந்த ஊரில் கோயில்கள் எல்லாம் ரொம்ப ஒரு வெல் மெயின்டெயின்டாக பண்ணி வச்சுருக்காங்கன்றது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. வாகனங்களை எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக காசி விஸ்வநாதர் புறப்பாடுக்கு உரிய வாகனங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. 63 தனித்தனி சன்னதிகள் நிறையா பார்த்தோம். அதோட தட்சிணாமூர்த்தி சன்னதியில் சனகாதி முனிவர்கள் 4 பேரும் தனித்தனியாக முனிவர்கள், அதாவது தட்சிணாமூர்த்திக்கு காலடியில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த கோயிலில் அப்படி இல்லை, 4 முனிவர்கள் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பில் பார்க்க பிடிச்சிது. அங்கங்கே அழகழகான கோலங்கள் வரைஞ்சி போட்டிருக்கிறதும், ஆணி திருமஞ்சனத்துக்காக நடராஜ பெருமானுடைய புறப்பாடுக்காக ஏற்பாடுகள் அப்படின்னு அங்கே நிறைய நடந்தது. அங்கே பலாப்பழம், நாவல் பழம் அப்படின்னு வெளியில் வித்துட்டு இருந்தது. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அடுத்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த மாரியம்மன் கோயில் இந்த வட்டாரத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. பொங்கல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க போல இருக்குது. மாரியம்மன், காளியம்மன் 2 கோயிலுமே இந்த ஊரில் இரட்டை கோயில்கள் மாதிரி சிவகாசியில் கொஞ்சம் பிரசித்தமாகவே இருக்குது. மாரியம்மன் கோயில் புதுசாக நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கணும் அப்படின்னு தோணுது. எனக்கு சரியான தகவல் தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல விஸ்தீரணமாக கட்டப்பட்ட கோயிலாக இருந்தது. எல்லா சிலைகளுமே புதுசாக இருந்தது. கோபுரத்தில் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. இந்த கோயிலும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து பத்ரகாளி அம்மன் கோயில். இந்த கோயிலை ஸ்பெசிஃபிக்காக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்டேன். அதுக்கான காரணம், ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி கொலுவில் நான் விலாகெல்லாம் பண்ணுறதுக்காக கடைகளுக்கு போகும்போது சிவகாசி பத்ரகாளின்னு ஒரு கொலு பொம்மையை வச்சு காட்டும்போதெல்லாம், நான் எப்போதுமே பல கொலு பொம்மைகளை காட்டி பேசும்போதெல்லாம், நான் பார்க்காத கோயிலாக இருந்தால் இந்த கோயிலுக்கு போகிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்குவேன். அந்த மாதிரி தான் சிவகாசி பத்ரகாளி கோயிலுக்கும் போகிற அமைப்பு இந்த வருஷம் கிடைச்சதா நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளோ பெரிய கோயில், நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய கோயில். அந்த கோயிலோட கோபுரங்களாக இருக்கட்டும், மேலே பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள், 12 ராசிகளோட சிற்பங்கள் வரைஞ்சிருக்காங்க, நவக்கிரகங்களோட சிற்பங்கள் வரைஞ்சிருக்காங்க. அப்படி ஓவியங்கள் ரொம்ப அழகழகாக வரைஞ்சி போட்டிருக்கிறது இந்த கோயில் ஃபுல்லாக பார்க்க முடியும். பத்ரகாளியை பார்த்தா கண்ணை இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உண்மையிலே பயம் ஏற்படுற மாதிரியான முகத்தோற்றம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்கா பத்ரகாளியோடைய அந்த அமைப்பு, உட்கார்ந்துருக்கிற அந்த போஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. சிவகாசியில் இன்னொரு ஃபேமஸான இடம்னா கார்னேஷன் பேக்கரி அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதனால் இந்த பேக்கரியில் போய் ஒரு பீஸா சாப்பிட்டு கொஞ்சம் கேக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த விலாக் அவ்வளோதான், நிறைவாகுது. நன்றி.